ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வீல் சேர் வித் ரெக்ளைனிங் மாடல். ஸோ இதில் ஃபியூச்சர்ஸ்லாம் என்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. எலக்ட்ரிக் சேரோட மொத்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாய்ஸ்டிக்ஸில் தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த பவர் ஆன் ஆஃப், ஸோ இந்த 5 லெவல் பேட்டரி இண்டிகேஷன் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா வாரன் வந்துடும். தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ளஸ் பட்டன் நமக்கு மூலிமா உங்களுக்கு 5 ஸ்டேஜில் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு 5 லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்போதுமே இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மோட் ஆன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு லோவர் பாயிண்ட் போயிடும். ஸோ உங்களால் இதில் மேக்ஸிமம் 3 ஸ்டேஜ் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும், 4th ஸ்டேஜ்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த ஏரோ பட்டன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக்கில் இருக்கும்போதே உங்களால் மேனுவல் மோட்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கில் இருக்கும்போதே நம்ம மேனுவலாகவும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் யூசஸ் வச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலன்ஸ் பட்டன். ஸோ இதை நம்ம ஆன் பண்ணுறது மூலயமா எந்த சைலன்ஸுமே கேட்காது, சவுண்ட்ஸ் கேட்காமல் இருக்கும். ஜாய்ஸ்டிக் மூலயமா தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இது ஃப்ரண்ட்டில் நமக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 1 ஸ்பீடில் வச்சு ஓட்டி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி டர்ன் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ரிவர்ஸ் வரணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ரிவர்ஸ் வந்துக்கலாம். ஸோ இந்த வீல் சேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 360 டிகிரி ரொட்டேட் பண்ண முடியும். இந்த மாதிரி 360 டிகிரி ரொட்டேஷன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீல் சேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் பெல்ட்ஸுமே வந்துடும். ஜஸ்ட் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியே வச்சுக்கலாம் சீட் பெல்ட்ஸ் நம்ம. ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் யூசர் பிரேக்குமே வந்துடும். ஜஸ்ட் இந்த மாதிரி பிரேக் வச்சுக்கலாம், லாக்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் லாக் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் புஷ் பண்ணால் லாக் யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வித் ரெக்ளைனிங் சேர். ஸோ இதில் எப்படி ரெக்ளைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே புஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கண்ட்ரோல் லாக் பண்ணுறது மூலிமா நம்ம இந்த மாதிரி யூஸரே கூட பார்த்தீங்கன்னா ரெக்ளைன் பண்ணிக்க முடியும். யூஸரே கூட இந்த மாதிரி ரெக்ளைன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த ரெக்ளைன் அப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி சிட் பண்ணிவிட்டு ஸோ இந்த லிவர் ரெஃபரன்ஸ் சைட் சுற்றி நம்ம புஷ் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ரெக்ளைன் ஈஸியாக உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீல் சேரோட பேட்டரி பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் சார்ஜ் வந்து 2 ஹவர்ஸ் எடுக்கும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ சிங்கிள் சார்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 to 15 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் தரும். பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ஜருமே வந்துடும். ஸோ நீங்கள் சார்ஜ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏன்னா பேக் சைட்லேயே இங்கே விட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கேயும் சார்ஜ் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா உங்களால் ஃபுல்லாடி ஜாய்ஸ்டிக்ஸ்லையும் போட்டுக்க முடியும். அது எங்கள் மாதிரி பேக் சைட் ஜாய்ஸ்டிக்ஸ்லையுமே போட்டுக்கலாம். நீங்கள் ரெண்டில் எங்கே போட்டாலுமே உங்களுக்கு சார்ஜ் ஏறும். பார்த்தீங்கன்னா இந்த வீல் சேரோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டியூப் டயர்ஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோட் சர்ஃபேஸ்லையுமே நம்மளால் ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஆஸ் வெல்வஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மேனுவல் மோடுக்கு மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா பவர் எலக்ட்ரிக் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி லாக் எடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும் வெளியில் எடுத்து. ஸோ சேம் ஆஸ் அதே மாதிரி அந்த சைடும் பண்ணணும். ஸோ ரெட் கலர் கிளாம்ப் எடுத்து ஜஸ்ட் லாக் யூஸ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மேனுவல் சேராக யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ திரும்பி எலக்ட்ரிக் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ரெட் கிளாம்பை இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணி அங்கே லாக் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு சைடும் ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக் சேராக மாறிடும். உங்களுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட் வரும். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி தூக்குறது மூலயமா ஸோ எந்த ஆங்கிளில் வேணுமோ நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே டவுன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி ரைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து லோ பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த குஷன் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இது ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ இங்கேருந்து இது வரைக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக ரெண்டு சைடுமே அதே மாதிரி பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த வீல் சேரோட ஆர்ம் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்த் ஆஃப் ஆர்ம் ரெஸ்ட். ஸோ ஜஸ்ட் இந்த டயலை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகிடும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஸரை வந்து நம்ம பெட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோசம் யூஸ் ஆகிற விஷயம். ஸோ ஜஸ்ட் திரும்பி லாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்சைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வச்சிடும். ஸோ உங்களுக்கு ரெண்டு சைடுமே உங்கள் மாதிரி ஃப்ளிப் அப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எலக்ட்ரிக் சேரை பார்த்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபுட் ரெஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபுட் ரெஸ்ட் ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் கிளாம்ப் இருக்குல்ல, ஜஸ்ட் இந்த மாதிரி புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ சேம் சன் சைடும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்கும்.
இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம தூக்கணும்னா இந்த மாதிரி வந்துடும் பேட்ரி. ஜஸ்ட் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டிங் பொசிஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எல்லாமே வெல்க்ரோ தான் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஜஸ்ட் இந்த ஹெட்ரெஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக் ரெஸ்ட்டை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்பை ஜஸ்ட் வெளியில் இழுத்த மாதிரி இந்த இழுத்திங்கன்னா 2 சைடு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோல்ட் ஆகிடும். தென் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி வைக்கிற அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி அப் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்ட் ஆகிடும். ஜஸ்ட் அன்ஃபோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் கிளாம்பில் உட்கார வச்சுட்டு பேக் ரெஸ்ட் இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டிங் ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் சீட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் வெல்க்ரோ பண்ணிடலாம். உங்களுக்கு எல்லாமே வெல்க்ரோன்றதுனால ஜஸ்ட் ஈஸி ப்ராசஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுட் ரெஸ்ட் தான் ஃபிட் பண்ண போகிறோம். அதையும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே 2 ஹூக்ஸ் மாதிரி இருக்கும். அதை ஹோல்ஸில் வச்சுட்டு கரெக்டாக ஜஸ்ட் இந்த மாதிரி லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். சேம் as ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஜஸ்ட் அந்த பேட்டரி கொடுத்துருக்க கிளாம்பில் ஜஸ்ட் இன்சைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஒயரை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்ம அவ்வளோதான், அன்ஃபோல்ட் பண்ணியாச்சு. இந்த ப்ராடக்ட் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏன்கேரோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை ஸ்டோரை விசிட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஏன்கேரோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ.